ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் தான் ரெடி பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கார சட்னி வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுட்டு அதெல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு. இனி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அரைச்சிட்ருக்கேன்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கார சட்னி தாளித்து விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலான்னு கடுகு டப்பா வந்து காலி ஆகிடுச்சு. மத்தியானமே அதை விலைக்கு நல்லா கழுவி காய வச்சுருந்தேன். ஸோ அதை ரீஃபில் பண்ணி வச்சிடலான்னு ரீஃபில் பண்ணிவிட்டேன். சட்னியை வந்து தாளித்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் சட்னி கொஞ்சம் கொதிக்கட்டும், ஏன்னா எப்படியும் காலைக்கு வரைக்கும் இருக்கும், கொதிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக கொதிக்கட்டும்னு வச்சுருக்கேன். இட்லியும் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இட்லி 2 தட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இட்லி வேகும். சைட் பையில் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பாத்திரத்தெலாம் விளக்கிட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். மதியம் செஞ்ச சாப்பாடும் அப்படியே தான் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து லேட்டாக தான் வந்தாங்க, அதனால் அவங்க மதியம் லஞ்சு கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்களே. அதனால் சாப்பாடும் இருக்குது, எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். சட்னி இங்கே ரெடி ஆகிடுச்சு. அங்கேயே இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். மதியம் வச்சு சாப்பாடும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ரசம், மதியம் வந்து இந்த பருப்பும் கீரையும் போட்டு பருப்பு கீரை வச்சுருந்தேன், அதுவும் இருக்குது. ஸோ என்ன வேணுமோ நைட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி கார சட்னி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.